புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 18 தொடக்கம் 27. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும் போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். சிந்தனை. இன்று சதுசேயர்கள் இயேசுவில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவரிடம் வந்து கேள்வி கேட்பதை நாம் வாசிக்கின்றோம். யார் இந்த பரிசேயர்கள்? இவர்கள் குருக்கள் உட்பட பெரும்பாலும் ஆலய தலைவர்களை கொண்ட ஒரு யூத பிரிவினர் ஆவர். இவர்கள் கொண்டுள்ள இறையியல் அரசியல் கருத்துக்கள் பரிசேயர்கள் கொண்டுள்ளவற்றில் இருந்து வேறுபட்டவை. சதுசேயர்கள் தோராவை, அதாவது திருவிவிலியத்தின் முதல் 5 நூல்களை மட்டுமே அதிகாரப்பூர்வமானவை என்று ஏற்றுக்கொள்ள, பரிசேயர்களோ எபிரேய விவிலியம் முழுவதையும் ஏற்றுக்கொள்கின்றனர். இது இவர்களிடையே பதற்றத்துக்கும் வேறுபாடுகளுக்கும் காரணமாயின. சதுசேயர்கள் இறந்தோர் உயிர்த்தெழுதலையும் ஆன்மாவின் அழியா தன்மையையும் வானதூதர்களின் இருப்பையும் நம்புவதில்லை. அதே வேளையில் இவையே பரிசேயர்களின் நம்பிக்கையின் மையமாகவும் உள்ளன. இந்த உண்மைகள் தோராவில் இல்லாதபடியால் சதுசேயர்கள் இவற்றை மறுக்கின்றனர். இவர்கள் இறையியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்த போதிலும் இயேசுவை எதிர்ப்பதில் பொதுவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தனர். உயிர்த்தெழுதல் கொள்கையை சவாலுக்கு உட்படுத்தி இயேசுவை சிக்க வைப்பதற்காக சதுசேயர்கள் மேற்கொண்ட முயற்சி தோற்றுப்போவதை நற்செய்தி வாசகம் விளக்குகிறது. ஒரு பெண்ணை 7 சகோதரர்கள் ஒருவர் பின் ஒருவராக மணம் முடித்து பிள்ளைகளின்றி இறந்து போகின்றார்கள். இறுதியில் அந்த பெண்ணும் இறந்து போகிறாள். எனவே அவர்கள் உயிர்த்தெழும்போது அந்த பெண் இந்த 7 யாருக்கு மனைவியாக இருப்பார்? இதுவே சதுசேயரின் கேள்வி. இயேசு இவர்களின் குறுகிய புரிதலை கடிந்து கொண்டு, உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது என்று சொல்லிக்கொண்டு 2 பதில்களை அளிக்கின்றார். 1, இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் எழுந்த பின் மனித வாழ்வு அடியோடு மாறும். திருமணம் போன்ற அமைப்புகள் நல்லவையாகவும் புனிதமானவையாக இருந்தாலும் அவை இந்த உலகத்துக்குரியவையே, மறு உலகத்திற்கு உரியவை அல்ல. வரவிருக்கும் வாழ்வில் ஒவ்வொரு ஆன்மாவும்
பேரின்ப தரிசனத்தில் தனது முழுமையான நிறைவை காணும். 2. சதுசேயர்களின் இறந்தோர் உயிர்ப்பு மறுப்பு கொள்கையை இயேசு தோராவை மேற்கோள் காட்டி மறுக்கின்றார். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுளே. இவ்வாறு ஆண்டவர் கூறுகிறார் என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய பிதாக்கள் தம் முன்னிலையில் உயிரோடு இருக்க வேண்டும். அல்லது நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் இறைவனாக இருந்தேன் என்றுதானே ஆண்டவர் கூறியிருக்க வேண்டும். ஆனால் அவர் நானே இருக்கிறேன் என்றே கூறினார். இவ்வாறு கூறி இயேசு அவர்களின் தவறான நம்பிக்கையை தகர்த்து நிலைவாழ்வின் உண்மையை வெளிப்படுத்துகின்றார். இயேசு வெளிப்படுத்திய நிலையான உண்மையை இன்று தியானிப்போம். ஆன்மா அழியாதது. இறைவனின் அருளில் இறப்பவர்கள் வானதூதர்கள் புனிதர்களுடன் தோழமை கொண்டு இறைவனின் பிரசன்னத்தில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக உயிர்த்தெழுவர். இந்த உண்மைதான் எமது வாழ்வின் மைய புள்ளியாக எப்போதும் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் சதுசேயர்களைப் போல அடிக்கடி இந்த வாழ்வே இறுதியானது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த உலகில் வாழும்போதே நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கான வாழ்வை கட்டியெழுப்புவோம். செபம். ஆண்டவரே, இந்த உலகில் நாம் வாழும் போதே எமது பார்வை நிலை வாழ்வில் குவிந்திருக்க எங்களை வழிநடத்தும். ஆமென்.